அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு ராஜா, ஆண்டிமுத்து ராஜா என்பவர் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் பேசுகிறார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வரவே வராது, தேவையில்லாதது. அப்படி என்றால் இருமொழி கொள்கைதான். மும்மொழி கொள்கையை மத்திய அரசு இங்கு கட்டாயப்படுத்த முடியாது. அவர் சொல்வதற்கு ஒரு சரியான காரணத்தை சொல்கிறார். என்ன என்றால், தமிழகத்திலிருந்து ஏராளமான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கானோர், பல்லாயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்தி படித்தவர்களா? ஆகவே அவர்கள் படித்தது ஆங்கிலமும் தமிழும் தான். அவர்கள் எப்படி நன்றாக வாழ்கிறார்கள், நல்ல வேலையில் அமர்ந்துள்ளார்கள் என்று பேசுகிறார். நான் அதற்கு ஒரு பதிலளிக்க விரும்புகிறேன். வெளிநாடுகளுக்கு சென்று ஐடி துறையில் பணிபார்க்கும் இளைஞர்கள் ஏராளமானோர் உள்ளார்கள் என்பது உண்மைதான். ஆனால் எப்படிப்பட்டவர்கள் அங்கு போயுள்ளார்கள்? மாயாண்டி முனியாண்டி, குப்பனோ சுப்பனோ அல்ல, அமாவாசையோ அல்ல. அங்கு போயுள்ளவர்கள் எல்லாம் முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள்தான் அங்கு போயுள்ளார்கள். அவர்கள் இந்தியும் படித்துள்ளார்கள், சம்ஸ்கிருதத்தையும் படித்துள்ளார்கள். முற்பட்ட வகுப்பினர் தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் அங்கு போயுள்ளார்கள் என்றால், அவர்களுக்கு தமிழகத்தில் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தையும், எந்த வேலையோ, கல்லூரியில் படிக்கவோ, பள்ளிகளில் முற்பட்ட வகுப்புகளில் படிக்கவோ, அரசாங்க வேலையோ நீங்கள் அனுமதிக்கவில்லை, அவர்களுக்கு வழங்கவில்லை. ஆகவே அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தப்பிச்சோம் பிழைச்சோம் என்று ஓடியவர்கள்தான். ஆகவே நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டாம். குப்பனும் முனியனும் சுப்பாண்டியும் கப்பாண்டியும் என்று உங்களது ஆட்கள் போகிறார்களோ, அப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் வெளிநாடுகளுக்கு போயுள்ளோம் என்று. இந்தி ஒழிக என்று சொல்லுவோர் நீங்கள். இந்திக்காக மொழிப்போர் தியாகி என்று மொழிப்போர் தியாகிகளின் தினத்தை கொண்டாடுகிறீர்கள். நான் கேட்கிறேன், மும்மொழி திட்டத்தை மத்திய அரசாங்கம் இங்கு கட்டாயப்படுத்தப்படவில்லை. மத்திய அரசாங்கம் சொல்லுவது எல்லாம் 3 மொழி நீங்கள் படியுங்கள், தமிழ், ஆங்கிலம். இது தவிர வேறொரு மொழியை நீங்கள் படிக்க வேண்டும். அது இந்தி என்பது அல்ல. கன்னடம் படிக்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த மாவட்டங்களில் உள்ள மக்கள், வேறு சிலர் திருவள்ளூர், திருத்தணி இந்த பகுதியில் உள்ளவர்களெல்லாம் தெலுங்கு படிக்கலாம். கோவை மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்குள்ள மாணவர்கள் மலையாளம் படிக்கலாம், இந்தியையும் படிக்கலாம், வேறு எந்த மொழியையும் படிக்கலாம். இப்படித்தான் மத்திய அரசாங்கம் சொல்கிறதை ஒழிய இந்தியை மட்டும் 3வது மொழியாக படிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் கட்டாயப்படுத்தவில்லை. மேலும் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னரே புதிய கல்விக் கொள்கையை, மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க தயாராக உள்ளோம் என்று தமிழகத்தின் முதன்மை செயலாளர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதம் இப்பொழுது மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அம்மாதிரியான கடிதத்தை எழுதிய பின்னர் மத்திய அரசு 2 ஆண்டுகளாக உங்களுக்கு அங்கிருந்து பணம் வந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் உங்களை நம்பினார்கள். நீங்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையில் அந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் கையொப்பம் இடுவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நீங்கள் அந்த MOUவில் கையொப்பம் இடவில்லை. ஆகவே மத்திய அரசாங்கம் இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்க வேண்டிய 2500 கோடி ரூபாயை கொடுக்கவில்லை. இதைத்தான் போகும் இடமெல்லாம்
ஸ்டாலின் சொல்கிறார் மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது என்று. அந்த பணம் கொடுக்க வேண்டிய பணம் நீங்கள் எம்ஓயுவில் கையொப்பம் இட வேண்டும் என்ற கண்டிஷன் கட்டுப்பாட்டுடன் தான் அது வழங்கப்பட்டது. நீங்கள் கையொப்பம் இடுவீர்கள் என்று சொல்லி மத்திய அரசை ஏமாற்றியுள்ளீர்கள். ஆகவே உங்களுக்கு அந்த பணம் வழங்கப்பட மாட்டாது. இதில் மத்திய அரசின் தவறு எதுவும் அல்ல. மேலும் ஏராஜா அவர்கள் மற்றொரு வார்த்தையும் பேசியுள்ளார். வடமாநிலங்களிலிருந்து இங்கு வருபவர்கள் கூலி தொழிலாளிகள், கட்டிடத் தொழிலாளிகள், ஹோட்டல்களில் வேலை பார்க்கிறார்கள், இன்ன பிற வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று. இதுவும் உண்மைதான். நீங்கள் ஒன்று செய்யுங்கள். தமிழ்நாட்டில் வடமாநிலங்களிலிருந்து வருபவர்கள் எந்த வேலையும் இங்கு செய்யக்கூடாது, தடுத்து பாருங்கள். உங்களது கட்டிட வேலைகள் நின்றே போகும், ஹோட்டல்களில் பணி நிற்கும், இன்ன பிற தொழில்களும் முடங்கி போகும். இதை நீங்கள் செய்ய தயாரா? இங்கு வந்து இலவசம் இலவசம் என்று எல்லாவற்றிற்கும் இலவசத்தை கொடுத்துவிட்டு டாஸ்மாக்கையும் திறந்துவிட்டு மக்கள் சோம்பேறிகளாக உள்ளார்கள், தமிழ்நாட்டு மக்கள். அதுதான் உங்களுடைய சாதனை. ஆகவே நீங்கள் இதை பெருமைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. மேலும் ஒன்றை இங்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மும்மொழி திட்டத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று இங்குள்ள திராவிட கட்சிகள் சொல்கின்றன. ஜெயக்குமார் அதிமுகவின் ஸ்போக்ஸ் பர்சன் கொக்கரிக்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று. தமிழக மக்கள் அனுமதித்தார்களா இல்லையா என்பதை நீங்கள் உங்களிடம் வந்து மக்கள் சொன்னார்களா? நாங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மூன்றாவது மொழியை படிக்க மாட்டோம் என்று யாராவது உங்களிடம் சொன்னார்களா? இது எல்லாம் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிதற்றல். இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் ஒரு ரெஃபரண்டம், பொது தேர்தல் நடத்தி 3 மொழிகளை மக்கள் படிக்க விரும்புகிறார்களா இல்லையா என்பதை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள், மற்றைய ஏனைய மாநிலங்களில் உள்ள தமிழர்கள், வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் அனைவரிடத்திலும் ஒரு வாக்கு நடத்துங்கள். அப்பொழுது தெரியும் மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்று. உங்களது முடிவை, அரசியல் கட்சியின் முடிவை, அரசியல்வாதிகளின் முடிவை மக்களிடம் திணிக்க பார்ப்பது நீங்கள்தான். உங்களது சுயலாபத்திற்காக, மக்களின் நன்மைக்காக அல்ல என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது மொழியை படிப்பதில் யாருக்கும் எந்தவித வேற்று கருத்துக்களும் கிடையாது. நீங்கள் மக்களிடம் இந்தியை படிக்கக்கூடாது என்ற கருத்தை நீங்கள் திணிக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஆகவே திராவிட கட்சிகள், 2 கட்சிகளும் நடத்தும் பள்ளிக்கூடங்களிலெல்லாம் இந்தி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவர்களெல்லாம் சென்ட்ரல் சிலபஸ் அதில் படிக்கிறார்கள். வேண்டுமென்றால் நீங்கள் உங்களது பள்ளிகளிலிருந்து அந்த சிபிஎஸ்இ சிலபை மாற்றிவிட்டு தமிழ்நாட்டு சிலபஸிற்கு மாற்றுங்கள். எப்படி இது நடக்கும்? ஆகவே கல்வியை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்ய சிபிஎஸ்இ சிலபஸ். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் சொல்லும் இந்த பிதற்றல் தான், ஊழல் தான் உங்களது மத இந்தி எதிர்ப்பு என்பதை நான் சொல்லிக்கொண்டு, நீங்கள் நேர்மையாக நடக்காவிட்டால் ஒரு ரெஃபரண்டம் நடத்துங்கள், பொது தேர்வு நடத்துங்கள். 3வது மொழியை மக்கள் படிக்க விரும்புகிறார்களா இல்லையா என்பதை. அப்பொழுது தெரியும் உங்களது வண்டவாளம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். வணக்கம்.